நம்ம வீட்ல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 பேத்துக்குமே கேரக்டர்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அது ஏன் தெரிஞ்சுக்கணுமா? ரீசெண்டா கொலம்பியா யுனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ரிசர்ச் படி இந்த கருவுற்ற தாயுடைய நம்பிக்கை, தைரியம், கவலை, பயம் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புதுசான சூழ்நிலையிலிருந்து அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு சிரமங்கள் இருக்கும். யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மன உணர்வுகள்ல பிறந்த ஃபர்ஸ்ட் பேபி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும், இன்ட்ரோவர்ட்டடா இருக்கும், யாரோட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாது, இந்த மாதிரியான மனநிலை இருக்கும். இதே செகண்ட் பிரெக்னன்சி அப்படின்னா அந்த சூழ்நிலையை அவங்க அடாப்ட் பண்ணி பழகி இருப்பாங்க. ஸோ இந்த மன உணர்வுகளை பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ஈஸி கோயிங்கா இருக்கும், எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கும், எல்லாத்தையும் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கும். ஸோ கருவுற்ற தாயினுடைய மன உணர்வுகளுடைய பிரதிபலிப்புகள் குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.